மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுக்காரன் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விளையாட்டுக்காரன் அந்த டைட்டில் வந்து என் கூட ஒத்துப்போகும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் பாட்டுக்காக வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்காக போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானாப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் சம்மந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில் பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்தேன், பால் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா இவன் அப்படின்னு. என்னோடய குடும்பத்துலேயும் யோசிச்சுப்பாங்க, இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த படம் கவிதா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி ஆரம்பிங்க அப்படின்னு. உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா தம்பி, உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா. ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த பாட்டு நட்புக்காக ஒரு இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாஸ் அவர்களுக்கு, இயக்குனர் தாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க. தாஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தெரியும். நான் அப்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி ஆஃபீஸ்லாம் போகிறப்போ நிக்காட்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தார், ஏவிஎம்மில் இருந்தார், சிஜே சினிமா விஜயகாந்த் சாரோடது இந்த நிறைஞ்ச மனசு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து இப்போ சினிமா அதே பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு முன்னாடி வந்து இந்த தபேலா வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உள்ள அவங்க தானே, அவங்க அசிஸ்டண்டாலாம் போவார். ஸோ அப்படி சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர். இன்றைக்கி ஒரு கடின உழைப்பு மூலம் இன்றைக்கி இந்த கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், சரிங்களா. அதுதான் விளையாட்டுக்காரன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். படத்தோட தயாரிப்பாளர் விவசாயி அப்படின்னு சொன்னார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வாழ்த்துக்கள் எதுக்குனாக்கா, என் பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு ஃபோனே ஆஃப் பண்ணாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசுகிறத கேட்க மாட்டேன். எடுத்து அதை ஏரோப்ளேன் மோடில் போட்டேன் சார், சைலண்ட்டில் போட சொன்னீங்க, ஏரோப்ளேனில் போட்டேன். அப்புறமா அதை எடுத்து விட்டுங்க. அப்படி ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு வெள்ளாந்தியா வெள்ளை சட்டை போட்டதுக்கு ஒரு அறிகுறி, அவர் மனசும் வெள்ளை அப்படின்ற மாதிரி பேர் மனோவலன் சார் தானுங்களே. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி கவிதா மேடம் தொகுப்பாளர், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல கவிதா மேடம் இருந்தாக்கா ஒரு ஒரு திருவள்ளுவர் அவங்க வந்து நேரடியாக வந்து அந்த திருக்குறளை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி புதன்கிழமை, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது கூட பொதுவாகவே நம்ம வீடு கூட பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நம்ம எழுந்திருக்கும்போது ஒரு சுப்ரபாரதம் பாடிச்சுனாக்கா அன்னைக்கு நாளில் நல்லாயிருக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா, கௌசல்யா சுப்ரராம பூர்வா சஞ்சா சபத்தசே அப்படின்னு. அந்த கௌசல்யா சுப்ரபா அப்படின்னு இருக்குல்ல, இனிமேல் இந்த கவிதா மேடம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையும். நான் வந்து இது சும்மா ஒரு மேடைக்காக பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை, உண்மையிலேயே அவங்க அந்த பேசுகிற தோனி, இப்போ உள்ள தொகுப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாதி இங்கிலீஷ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
இப்போ கூட தயவு செஞ்சு கவிதா மேடம் கொஞ்சம் கை தட்டுறீங்களா? என்னை பற்றி புகழ வேண்டாம், இது வந்து எனக்கான மேடை இல்லை. ஏன்னா நிறையா பேர் நான் இங்கே உட்காந்துக்கு போய் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்கன்னு. இவங்க பாருங்கள், என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுங்க. ஏன்னால் அந்த கவிதா மேடமுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்ற. இன்னைக்கு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பற்றி மட்டும் பேசி அவங்களுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதா மேடமுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அவங்க வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னாக்கா இப்போ எல்லாரும் என் பேர் கூல் சுரேஷ் தெரியும், இந்த கூல் அப்படின்றது தெரியும். கமெண்ட்டில் வேறு மாதிரிலாம் கூட பூவெலாம் போட்டு இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த கூலுன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவா சார் தான். திருடா திருடி, ப்ளீஸ் தட்டிடுங்க. அந்த சுப்பிரமணிய சிவா சார் இல்லை என்றால் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு திருடா திருடி படம் அப்போது கருணாசனை வந்து இந்த டாலரை பிடிச்சி சொல்லுவார், டேய் இது என்னடா அது, கூலு போடாயம் அப்படின்னுவார். உடனே தனுஷ் சார் வந்து அதை நிறுத்தி அது ஒரு ஒரு காமெடியாக பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. 186 நாள் அவார்டு வாங்கின அந்த படத்துக்கு. காமராஜர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. 186 நாள் அந்த படத்துக்கான அவார்டு வாங்கினேன் நான். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சிவா சார் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் படத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், பப்ளிக். விஜய் சார் படத்துக்கு ஷூட்டிங் நடக்குதுனாக்கா உடனே ஊர்லேருந்துலாம் கிளம்பி வந்துடுவாங்க, இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் படம், கமல் சார். ஆனால் திருடா திருடி படத்திற்கு திருச்சியில் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஷூட்டிங்கே நடத்த முடியல. 1/2 நாளோட பேக்கப் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி அந்த 1/2 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்கே பண்ண முடியல. அவ்வளோ க்ரௌடு. சாப்பாடு வந்த சாப்பாடுலாம் ரூமுக்கு அமிச்சாச்சு, ரூமில் போய் சாப்பிடுங்க, இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கே லொக்கேஷன்றது நாங்கள் காலையில் தான் சொல்லுவோம். இப்போவே யார்ட்னா சொன்னாக்க அது இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அங்கே கூட்டம் வந்து லாரியாக திரண்டு வந்துட்டாங்க. உண்மை தானே சார்? லாரியாக திரண்டு வந்தாங்க அன்னைக்கு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனுஷ் சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட்ல வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கொடி கட்டி பறப்பார் என்பது இந்த சுப்பிரமணிய சிவா சாருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவத இளமை, அந்த படத்துல கூட தனுஷ் சார் வந்து மெயின் கேரக்டர்ல 4 பேர்ல ஒருத்தராக தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சுப்பிரமணிய சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த 4 பேர்ல ஒரு முத்த அவர் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்கு நல்லா அவர் பட்டை தீட்டினாரா இல்லையோ, இல்லை அவரே தீட்டிக்கிட்டாரா நான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு அந்த வைரத்தை, அந்த வைடூரியத்தை கண்டு எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்னாக்க அது சிவா சாருக்கு அன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட நான் வந்து இதை வந்து அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லவில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த துள்ளுவதமை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருடா திருடின்ற படத்தை இயக்குனர் அவர்கள் தனுஷ் சாரை சூஸ் பண்ணாரு. அதன் பிறகு 6 மாசம் கழிச்சு தான் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆச்சு. காதல் கொண்டேன் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த 186 நாள் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ரிலீஸ் ஆகும், ஈவினிங்கே வந்து ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனால் அப்போ 186 நாள் ஓடின அந்த படம். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான அவர் சுப்பிரமணிய சிவா சார் அவர்கள், அவர் கூட நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுக்காரன் டீமுக்கு. இந்த சுப்பிரமணிய சிவா சார் இவ்வளவு நாள் நான் ஒரு 20-25 வருஷமா அவரோட பழகியிருந்தாலும் முதலாக இந்த மேடையில தான் நான் அவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்க கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவர் கூட அவரோட படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் அவரோட மேடையில் அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்ததே இல்லை. அதனால் இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நன்றி சார், உங்களால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேரோடு இருக்குனாக்க நான் எப்பவுமே உங்களை அந்த நன்றி மறக்க மாட்டேன் சார். அதாவது ஒரு விக்ரமாதித்தன் கதை இருக்கு, அதில் 4 நண்பர்கள் இருப்பான். அந்த 4 நண்பர்களில் ஒருத்தன் வந்து எந்த எலும்பு கிடைச்சாலும் அதை வந்து உருவமாக்கிடுவான். இன்னொருத்தவன் அந்த அந்த உருவமான அந்த உருவத்துக்கு நரம்பெல்லாம் செஞ்சு நிற்க வச்சுடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து தோல் பச்சிடுவான், தோலை உண்டாக்கிடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு உயிர் கொடுத்துருவான்.
ஒரு நாள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புலிக்கு உயிர் கொடுத்துருவானுவன். ஒரு எலும்பை சேர்ப்பான், அது புலி உருவமாக இருக்கும், அதுக்கு நரம்பு பண்ணுவான், அது புலி ஆகிடும். புலியாகி 4 பேரையும் அது சாப்பிட்ரும் அந்த நண்பர்களை. அப்படி கூல் சுரேஷ் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாப்புல. அப்படி ஒரு புலி தான் நம்ம கூல் சுரேஷ். இதை நினைவுபடுத்தி என்னை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கின்ற சிறந்த பண்புக்கள்லாம் தாயாக விளம்போது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் மாபெரும் மனிதனாக இருப்பான், சிறந்த மனிதனாக இருப்பான். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற நற்பண்புகளுக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சுரேஷ் வந்து வெற்றி மேல் வெற்றியும் சாதனை மேல் சாதனை கிடைக்கும். நன்றி தம்பி.